வணக்கம். இன்னைக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் தங்களோட தனி பலத்தை கண்டுபிடிக்க ஒரு சூப்பரான பாடம் இருக்கு. நாமளும் மத்தவங்கள மாதிரி இல்லையேன்னு எப்பவாவது தோணிருக்கா? அப்போ வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். சரியா, இதே மாதிரி ஃபீல் பண்ணும் ஒரு கவுரு கொடுத்துருக்க தான் இது. அந்த காட்டுல இருந்த மயலை பார்த்து அடடா நாமளும் இப்படி இருக்க கூடாதான்னு காகம் ஏங்குச்சு. அதனால அந்த மயில் ஆடுற மாதிரியே ஆட முயற்சி பண்ணுச்சு. ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? படுதோல்வி. எல்லாரும் சிரிச்சதால இதோட கதை முடிஞ்சிருக்கும்னு நினைச்சீங்களா? ஆனா இல்ல. மனசு தளர்ந்துடாம காகம் ஒரு விஷயத்த உணர்ந்துச்சு. அதுதான் அதோட தனித்திறமை. அதுக்கு இனிமையான குரல் இல்ல, ஆனா ரொம்ப வலிமையான குரல். நம்பிக்கையோட தினமும் பாடுச்சு. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள வந்தா. ஆனா இதை யாருமே கவனிக்கல. காகம் தன்னோட அந்த உரத்த குரல்ல சத்தம் போட்டு எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு காடே உஷாராகி தப்பிச்சுது. பாத்தீங்களா அதோட பலம் எப்படி உதவுச்சுன்னு? எது அதோட குறையா பார்க்கப்பட்டதோ அதுவே அது ஒரு ஹீரோவா மாத்துச்சு. சரி, இந்த காகத்தோட கதையில இருந்து நமக்கான 3 டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல பொறாம வர்றத ஏத்துக்கோங்க. அப்புறம் உங்க பலம் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்பிக்கையோட பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டிப்ஸை நம்ம எப்படி தினமும் ஃபாலோ பண்றது? அதுக்கு 2 சிம்பிள் பழக்கங்கள் இருக்கு. மத்தவங்களோட ஒப்பிடும்போது என் பலம் என்னன்னு கேளுங்க. தினமும் உங்க திறமைக்கு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குங்க. அப்போ கதையோட நீதி என்ன? உண்மையான வெற்றிங்கிறது மத்தவங்க மாதிரி இருக்கிறதுல இல்ல. உங்க தனித்தன்மை தான் உங்க சூப்பர் பவர். இந்த உலகத்துக்கு இன்னொரு காப்பி தேவையில்லை, நீங்க தான் தேவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பதில்ல தான் உங்க உண்மையான பலமே அடங்கியிருக்கு.